இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். ஜெர்மையா 32:27. Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் பிறந்தது ஒரு அற்புதம், அவர் வளர்ந்ததும் ஒரு அற்புதம், அவர் மரித்தது ஒரு அற்புதம், அவர் உயிரோடு எழுந்ததும் ஒரு அற்புதம். ஆம், அவர் திரும்ப வரப்போவதும் கூட ஒரு அற்புதம் தான். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தராய் இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக நேரங்களிலே நாம் ஜெபித்து இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கவில்லையே, என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையா என்று நாம் கலங்குகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கேட்ட, நீங்கள் வேண்டிக் கொண்ட ஜெபத்திற்கு நான் நிச்சயமாய் பதில் கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. நாம் ஆபத்து நேரத்தில், நாம் அநேக நேரங்களில் நம்ம நண்பர்களிடத்தில் சொல்கின்றோம், நம்பினவர்களிடத்தில் சொல்கின்றோம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கஷ்டத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில், வேதனையின் பாதையில், துன்பத்தின் பாதையில் நீங்கள் நடக்கின்ற போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் புரிந்து கொள்ளக்கூடாத, அறிந்து கொள்ளக்கூடாத, நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயமும் சிந்திக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் செய்வார். ஆம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் இன்னும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆம், இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மரித்த லாசருவை அவரால் மாத்திரமே 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்ப முடியும். ஆம், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகம் கொடுப்பதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். 38 வருடமாய் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்தான் சுகத்தை கொடுக்க முடியும். ஆம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் நம்முடைய அற்புதத்தின் தேவன். கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் செய்வார். வேதம் நம்மை பார்த்து சொல்கிறது, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போமா? தேவன் நிச்சயமாய் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஆம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டுமா? இந்த நாளில தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்புவோம், விசுவாசிப்போம், அதை அறிக்கை செய்வோம். கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவருக்கும் நீர் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விசாரிக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீ மறு உத்தரவு அளிக்கிற தேவன் ஆண்டவரே. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த நாளில் கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.